டிஎன்பிஎஸ்சியை விருப்பப்பட்டு சூஸ் பண்ணி கவர்மெண்ட் வேலைக்கு போயே தீரணும்னு சொல்லி போராடிட்டு படிச்சுட்டு இருக்கிற நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு இவங்க இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு இன்ஸ்பிரேஷனாக மாறியிருக்காங்க. அதாவது இவங்களை எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, இளம் முன்னோடிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் நிறைய ஊர்களில் பிரான்ச்சஸ் இருக்குது. ஓகேங்களா? என்னோடய ஊர்லேயும் தலைமையகம் இருக்குது. இளம் முன்னோடிகள் சங்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுமுகநேரி என்னோடய ஊர். அதில் வந்து இவங்க வந்து படிக்க வருவாங்க. ஓகேவா? இவங்களோட பொட்டன்ஷியலுக்கு இவங்க வந்து எப்போவோ ஜாப் வந்து வாங்கியிருக்க வேண்டியது. ஆனால் இவங்களுக்கான அந்த ஒரு நாள் வர்றதுக்கு தாமதமாகி இப்போ தான் வந்திருக்கு. ஓகேவா? எல்லாருக்குமே அப்படி தாங்க. உங்களுக்கான ஒரு நாள் எப்போ வரணுமோ அது உங்களுக்கு வரும் கண்டிப்பாக. ஆனால் அது எப்போ வருன்றது கடவுள் கையில் தான் இருக்குது. ஓகேவா? சரி, இப்போ நான் அடிக்கடி ஒரு ஸ்லோகன் சொல்லுவேன். மனம் தளராதே, உழைப்பு வீணாகாது அப்படின்னு சொல்லி நான் சொல்லுவேன். அதுக்கு ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் அப்படின்னா அது இவங்க தான். ஓகேவா? இவங்க வந்து படிக்கும்போது இவங்க கூட சேர்ந்து படித்த மாணவர்கள், இவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே கிளியர் பண்ணி வேலைக்கு போனாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு நிறைய ஃபீல் பண்ணாங்க, நிறைய டவுன் ஆனாங்க. ஆனால் டிஎன்பிசியை விட்டு விலகலை. ஓகேங்களா? விருப்பப்பட்டு அதிலே போராடினாங்க. எந்த அளவுக்கு இவங்களோட டெடிக்கேஷன் இருக்கும் அப்படின்னா, நான் வந்து அந்த இளம் முன்னோடிகள் சங்கம் அப்படிங்கிற அமைப்பில் வந்து ஒரு 2 வருஷமாக கோஆர்டினேட்டராக இருந்தேன். அந்த டைமில் டெஸ்ட் வைக்கும்போது நான் வந்து 9:30னா 9:30 ஷார்ப்பாக வந்துடணும் அப்படின்னு சொல்லிடுவேன். டெஸ்ட்டு நடக்கிற அன்றைக்கி இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இவங்க வருவாங்க. உள்ளே என்ட்ரி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நல்லா மூச்சு வாங்கி வருவாங்க. என்ன இப்படி மூச்சு வாங்க வரீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட வீடு வந்து எங்கே இருக்குது அப்படின்னா, எங்களோட நிறுவனம் நடக்கிற இடத்துலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் 2.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அங்கேருந்து இவங்க சைக்கிள்லேயே வேகமாக வருவாங்க. ஓகேவா? அப்படிங்கிறப்ப இவங்களோட டெடிக்கேஷன் பாருங்கள். பசங்களே இந்த காலத்தில் சைக்கிள் ஓட்டுறதுக்கு கூச்சப்படுறானுங்க, நடந்தே போயிடறாங்க. ஓகேவா? ஆனால் ஒரு பெண்ணாக இருந்து இவங்க வந்து டெஸ்ட்டுக்கு டைமுக்கு வந்தே ஆகணுங்கிற டெடிக்கேஷனோட இவங்க வந்து ட்ராவல் பண்ணி வராங்க. அப்போது இவங்க வந்து அந்தளவுக்கு டெடிக்கேட்டடாக படிச்சிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களோட உழைப்பு வீணாக போகவே இல்லை. இன்றைக்கி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவங்களோட சொந்த மாவட்டத்திலேயே அவங்க வந்து டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக போஸ்டிங் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? இப்போ நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணும்போது 2-3 அட்டம்ப்ட்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா டவுன் ஆவீங்க. டவுன் ஆகிறதுனால எந்த ஒரு மாற்றம் வரப்போகிறதில்ல. ஓகேவா? இவங்கள மாதிரி நிறையா பேர் பெஸ்ட் எக்ஸாம்பிள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ கண்டினியூவாக உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நாள் கண்டிப்பாக வந்தே தீரும். ஓகேவா? வேறு இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு எக்ஸாம் குரூப் 2ஆக இருக்கட்டும், குரூப் 4ஆக இருக்கட்டும், தள்ளி போக காரணம் என்ன அப்படின்னா, டைப்பிங் முடிக்கலை. இவங்க டைப் முடிச்சிருந்தாங்கன்னா எப்போவோ ஜாயின் பண்ணியிருப்பாங்க. ஸோ டைப்பிங் புதுசாக படிக்கிற ஆஸ்பிரண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் டைப்பிங் ஜாயின் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிக்கிறது நல்லது தான். எந்த ஒரு மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் டிஎன்பிசி இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டைப்பிங் படிக்கலாம். டைப்பிங் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கட் ஆஃபில் ஒரு 4-5 மார்க் கம்மியாக இருக்கும். ஓகேவா? அது மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது இனிமேல் வர்ற காலத்தில் டைப்பிஸ்ட் வேகன்சி எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் அது ஒரு கொஞ்சம் வேகன்சி வந்தாலுமே அதுக்கான காம்படிஷனில் நீங்கள் அது இருப்பீங்க. ஓகேவா? சரி, இவங்கள மாதிரி நிறைய ஆஸ்பிரண்ட்ஸ் நான் பார்த்துருக்கேன். கவுன்சிலிங் வர போயிட்டு வேகன்சி கிடைக்காம, வேகன்சி முடிஞ்சு அடுத்தால 1 வருஷம் கஷ்டப்பட்டு படித்து அவங்க நல்ல போஸ்டிங் வாங்கினவங்களும் இருக்காங்க. ஸோ யாருமே டிஎன்பிசி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மனம் தளராமல் உங்களோட எஃபர்ட்டை நீங்கள் கண்டினியூவாக கொடுத்துட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஒரு நாள் வரும். கண்டிப்பாக அந்த ஒரு நாள் உங்களுக்கு வரும்போது உங்களோட முகத்தில் இருக்கிற சந்தோஷத்தை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இவங்களுக்கு எப்போவுமே சப்போர்ட்டிவாக அவங்களோட அப்பா இருந்திருக்காங்க. அவங்க அப்பா அவங்க கூடயே சப்போர்ட்டிவாக இருந்ததுனால இன்றைக்கி வந்து அவங்க அப்பா ஒரு ப்ரௌடு ஃபாதராக வந்து மாறிட்டாங்க இவங்களோட வெற்றினால். அப்படிங்கிறப்போ உங்களை நம்பி உங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு நாள் வெற்றி பெறுவீங்கன்னு சொல்லி உங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் நம்பிக்கையோடு படிக்கலாம். உங்களுக்கு வந்து வெற்றி கிடைக்கும். ஃபேமிலி முடிஞ்ச அளவுக்குமே படிக்கிற மாணவர்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படின்னா தான் அவங்களுக்கான வெற்றி சீக்கிரமாக வரும். வேறு ஓகே, இது மாதிரி நிறைய மாணவர்கள் மோட்டிவேஷன் வந்து நான் எடுத்துகிட்டு வரேன். படிக்கிறவங்க வந்து இவங்கள மாதிரி நம்மளும் ஒரு நாள் வெற்றி அடைவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மனம் தளராதே, உழைப்பு வீணாகாது. தேங்க்யூ ஆல்.